சென்னையின் எத்தனையோ இடங்களில் மார்கழி கச்சேரிகள் நடந்தாலும் ஒரு நூற்றாண்டு சகாப்தத்தை எட்டவிருக்கும் மியூசிக் அகாடமி மேடையில் ஒரு முறையாவது பாடிவிட வேண்டும் என நினைப்பார்கள் இசைக்கலைஞர்கள். பெருமைமிகு மியூசிக் அகாடமி குறித்து மார்கழி சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். பாரம்பரிய நுண்கலைகளான இசை மற்றும் நாட்டிய கலைகளை பாதுகாத்து வளர்த்தெடுப்பதில் நாட்டின் முதன்மையான அமைப்பாக மியூசிக் அகாடமி திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல. பல கலைஞர்களை மேடையேற்றி கலைகளில் புதுமை படைக்கும் சென்னையின் முக்கிய கலை அடையாளமாக திகழும் மியூசிக் அகாடமியின் தொடக்கமே பழம்பெருமை வாய்ந்தது. காங்கிரஸ் மாநாட்டில் 27 மாநாட்டில் ஒரு வித்வத் சபை சென்னைக்கு வேணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதை ஒட்டி அடுத்த வருஷமே ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆக போகிறது. இது மீதி சபா மாதிரி இல்லை. இது என்னன்னா ஆராய்ச்சி பண்ணி இசையை பற்றி ராகமை பற்றி அதெல்லாம் பேசி அதில் பெரிய பங்கு இருக்கு. மார்கழி மாதம் சென்னையில் இசைக்கான சீசனாக உருவெடுக்க காரணமே மியூசிக் அகாடமி என்று கூறலாம். இப்பெருமை மிகு மேடையில் பாடாத, நாட்டியம் ஆடாத பிரபல கலைஞர்களே இல்லை எனலாம். பழம்பெருமை வாய்ந்த ஓர் அமைப்பாக இருந்தாலும் இன்று வரை கலைஞர்களை தேர்வு செய்வதிலும் ஒருங்கிணைப்பதிலும் அரங்கத்தின் வசதிகளிலும் தொழில்நுட்பத்திலும் புதுமை படைத்துக் கொண்டே இருக்கிறது மியூசிக் அகாடமி. இந்த பில்டிங்கிறது 1952 தான் இது கட்டப்பட்டது. அப்போ இதை அடிக்கல் நாட்டினது நம்ம பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு. மியூசிக் அகாடமி நீங்கள் நினைக்கிற மாதிரி 1952 இல்லை, 1927 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த வருஷத்துலேருந்து எங்களோட 100th இயர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 3 வருஷத்துக்கு அது நடக்கும். சவுண்ட் சிஸ்டம் லேட்டஸ்ட் ஃப்ரம் எல் அக்கூஸ்டிக்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு இதுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. அது நீங்கள் பார்ப்பீங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி லைட்ஸ் அது மாத்திரம் இல்லாமல் எல்லாமே நீங்கள் ஆம்பியன்ஸ் பாருங்கள். பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்ப எல் அக்யூஸ்டிக்ஸ் ஒலி அமைப்பு அரங்கின் எந்த பகுதியில் அமர்ந்து கவனித்தாலும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் துல்லியமாக கேட்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் இசை கச்சேரிகள் நடைபெறும் வேறெந்த அரங்கிலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையின் மையப்பகுதியில் அமைந்திருப்பதும் தூய்மையான முறையில் அரங்கம் பராமரிக்கப்படுவதும் தரமான கேட்டரிங் உணவுகளும் கூடுதல் சிறப்பு. கோவிட் காலத்திற்கு பிறகு அரங்கம் நிறைந்த மக்கள் கூட்டம் என்பது அரிதாகும் என்று எழுந்த சந்தேகங்களை தவிடுபொடியாக்கி இளம் கலைஞர்களின் நிகழ்ச்சிகளுக்கு கூட ஹவுஸ்ஃபுல் பலகை வைக்கும் அளவிற்கு இன்றும் தனித்துவத்துடன் இயங்குகிறது மியூசிக் அகாடமி. பல கலைஞர்களை கௌரவித்த இந்த அமைப்பு வரும் 2027 தனது 100வது ஆண்டில் தடம் பதிக்கிறது. நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளையும் கொண்டாட்டங்களையும் காண இப்போதிருந்தே சென்னை ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதன் மில்லருடன் செய்தியாளர் திலகவதி.